ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு 360 Aero டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஃபோட்டோஷாப்பில் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, அதாவது டேமேஜான ஃபோட்டோவாக இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக இருக்கட்டும், அதை நம்ம கலராக மாற்ற பாடுபட்டுருப்போங்க. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் வந்துட்டு ஒரு சிங்கப்பூர் வெப்சைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு இமேஜை வந்துட்டு அசால்ட்டாக நீங்கள் கலராக வந்துட்டு மாற்ற முடியுது. ஸோ நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ், அதாவது உங்களோட தாத்தாவோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், உங்களோட ரொம்ப பிடிச்சவங்களோட பழைய ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் அம்மா அப்பாவோட குரூப் ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் குரூப் ஃபோட்டோவாக இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அந்த இதை வந்துட்டு நீங்கள் கலரைஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு வித்தின் செகண்டில் கலர் ஃபோட்டோவை மாற்றலாம், ஃபோட்டோஷாப் நாலேஜ் இல்லாமலே. ஸோ அது எப்படின்றது தான் பார்க்க போகலாம். ஓகேங்களா? அதுக்கு தேவை உங்கள்கிட்ட இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு மேலே போய்ட்டு colorized.sg அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். colorized.sg அப்படின்றத டைப் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுதுங்க. ஓப்பன் ஆன உடனே ஒரு பெரிய ஒரு இதில் கீழே பாருங்கள், இது வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கலரைஸ்ட் ஆகிரும் அப்படின்னு போட்டுருக்கு. இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, ட்ரை இட் யுவர் செல்ஃப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு கேப்சா கோடு கேட்கும், அதை இப்படி டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இது இதாகிட்டு லோட் ஆகிட்டு உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ண சொல்லும். நல்ல கொஞ்சம் ஸ்கேன்டு ஃபோட்டோவாக எடுத்து ஓகே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு, நான் இந்த ஒரு ஃபோட்டோவை கூகுள்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் எதுவும் இல்லாதனால கூகுள்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ ஓகே, இந்த கேர்ள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ண உடனே அவ்வளோ அட்டகாசமாக வந்துட்டு கலர் மாற்றிடுது. அந்த எப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கலர் வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு எந்த டோன் இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு எடுத்து க்ளீனாக நம்மளுக்கு மாற்றி கொடுத்துடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு உள்ள அப்லோட் பண்ண ஃபோட்டோ இது வந்துட்டு கலரைஸ் பண்ணி கொடுத்த ஃபோட்டோ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு ஸ்கின் டோன்லேருந்து ஓரளவு எல்லாமே நீட்டாக கிடச்சிது. நம்ம போயிட்டு ஃபோட்டோஷாப்பில் வச்சு கலரைஸ் பண்ணால் கூட இந்தளவு வந்துட்டு ஒரு கலர் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் அக்யூரேட்டான கலர் கொடுத்துருது இது. ஸோ அங்கங்கே வந்துட்டு இருக்க பேச்சஸை வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கவும் முடியும். இதை நீங்கள் ஃபுல் சோர்ஸையும் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இதை வந்துட்டு கம்ப்ரெஷனாக வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு ஃபுல் இதை வந்துட்டு வேணும் அப்படின்னாக்கா ரூல்ஸாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு போயிட்டு ஸோ எங்கெங்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் மேலே வந்துட்டு இந்த ஸ்கின் டோனே வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். அதுவும் எப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ சில இடத்துல வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அடி வாங்கியிருக்கு பார்த்தீங்களா, சில இடத்துல வந்துட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் வந்துட்டு அதால் வந்துட்டு கணிச்சு கொடுக்க முடியல, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால் கணிச்சு கொடுக்க முடியல. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம லைட்டாக ஒர்க் பண்ணிட்டால் போதும், சூப்பராக இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் செலெக்ஷன் பண்ணி ஐபால் தனியாக செலெக்ஷன் பண்ணி தனித்தனியாக செலெக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கால்கிட்ட பாருங்கள், சாரி இந்த கால்கிட்டலாம் பாருங்கள், அந்த கலர் வந்துட்டு வரல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, ஜஸ்ட் இன்னொரு லேயர் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பெயிண்ட் வந்துட்டு கொடுத்துறேன். பெயிண்ட் கொடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அப்படி மேலே அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி வருதுங்களா. ஸோ இதில் போய்ட்டு கலரைஸ்ட் அப்படின்ற இதை மட்டும் கொடுத்துட்றேன். இங்கே கலர் இதை வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே பாருங்கள் அப்படியே அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்துட்டு வந்துடுது. இப்போ இந்த கலர் வேணும் அப்படின்னாக்க, இந்த கலர் நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இந்த கலரை வந்துட்டு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கலர் தான் வேணும் அப்படின்னாக்க இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த கலரைஸ்ட் ஆனதை வந்துட்டு மேலே வந்துட்டு அந்த கலர் இங்கே அப்ளை ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு இல்லை எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த கலரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேலே. ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நான் ப்ரௌனிஷ் கம்மியாக வேணும், எனக்கு இந்த ஸ்கின் டோன் வேணும் அப்படின்னாக்கா நீங்களே வந்துட்டு ஆல்ட்ரேட் பண்ணுறனாலும் இந்த பிங்க் கலர் வச்சுட்டு நீங்கள் ரோஸ் கலரில் வச்சுட்டு எனக்கு ஆல்ட்ரேட் ஆகணும் அப்படின்னாக்கா ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது பிளாக் அண்ட் ஒயிட் கலர்லாம் வந்துட்டு ஆட் ஆகுது. ஓகே, இந்த ஸ்கின் டோன் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஸ்கின் டோனை டோட்டலாக ஆட் பண்ணிக்கவும் முடியும் உங்களால். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலராக்க முடியும் நம்மளால். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ வந்துட்டு சாதாரணமாக வந்துட்டு உங்களால் கலரைஸ் ஆக்கிக்க முடியும்.
ஸோ இதுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும், ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவாக இருந்தாலும் ஈஸியாக வந்துட்டு பண்ண முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியலில் அடுத்த இதில் தந்திக்கலாம். அண்டு இப்போ வரப்போகிறதுல வந்துட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக ஆட் பண்ண போகிறேன். பார்த்துட்டு எல்லாம் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறது. அதாவது வந்துட்டு ஃபோட்டோ மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் டு கலர் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் வந்துட்டு நம்மளால் பண்ணிக்க முடியுது அப்படின்னாக்க நம்ம டெக்னாலஜிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புது டெக்னாலஜிஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இது மாதிரி புது ஐடியாஸ் வந்துட்டு சொல்லித்தரேன். அண்ட் இதுவும் இல்லாமல் வந்துட்டு உங்களோட மார்க்கெட்டிங், அதாவது உங்கள் பிஸ்னஸை வந்துட்டு இப்படி ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் என்ன அப்படின்றது அடுத்த செஷனில் போட போகிறேன். உங்களுக்கு இது வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறையா அப்டேட்ஸோட நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.